வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ பூண்டு வந்து பார்த்தோம்னா அதில் அல்லிசின் அப்படின்றது வேதிப்பொருள் இருக்குது. அது இல்லாமல் பூண்டு வந்து ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கிங்க. ஸோ பூண்டு வந்து காலையில் நம்ம வெறும் வயிற்றில் அப்படியே 2 பல் பூண்டு சாப்பிட்லாம். இல்லைனா சமையலில் நம்ம வந்து சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய உடலுக்கு என்னென்ன நோய்களை வராமல் தடுக்குது, என்னென்ன நோய்களை குணப்படுத்துது, என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அப்படின்றது முதல்ல என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா நம்மளுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்படுவதை நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்பட்டுச்சுன்னா அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நரம்புகள் வழியாக உடல் உறுப்புகளுக்கு போகாது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் பிபியை நம்ம வந்து எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 40 வயசை தொடும்போது பிபி ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு ஏற்படும். ஆண் பெண் என அனைவருக்குமே பிபி ப்ராப்ளம் வரும். நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய அந்த ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது கண்ட்ரோலாக வச்சிருக்கும். எனவே தினந்தோறும் சிறிதளவு பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு கிடைக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதயம் கூட உங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஏன்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் இதயத்துக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்போ பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஹை பிபியெல்லாம் உயர்த்தர ரத்தத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பூண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம். உடலினுடைய மிக முக்கியமான உறுப்பு இதயம். ஸோ அது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மீண்டும் வந்து இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வோமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம்தான். அதுக்கு நம்ம அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்கும். அப்போ இப்போ இருந்தே நம்ம இதயத்தை வந்து பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ பூண்டு வந்து எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீர்க்கிறதாக மருத்துவ ஆய்வாளர்கள் வந்து தங்களுடைய ஆய்வுகளினுடைய இறுதியில் குறிப்பிடுறாங்க. வழக்கமாக பூண்டு வந்து எந்தெந்த உணவுகளை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறீங்களோ ஸோ இதயம் வந்து உங்களுக்கு தசைகள், அந்த இதய தசைகள் வந்து வலுவாகும்ன்றது குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பூண்டு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கி இருக்குங்க. இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக இருக்கிறதால நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றக்கூடியது பூண்டு. இதனால் இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான கொழுப்புகளினுடைய தடைபாடும் இல்லாமல் சீரான ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய மணிகள் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த கடுமையான பக்க விளைவுகளும் ஏற்படாதுங்க. ஸோ அப்போ தேவையில்லாத அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதயத்தை பலம் பெற வைத்துக்கணும்னா பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனது உடலினுடைய எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அவங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் எலும்புகள் வந்து அவசியம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்கள்லாம் இந்த கீழே விழுறது, எலும்புகள் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுறது, அப்போ எலும்புகள் வலுவிழுக்கிறது, தேய்மானம் அடைவது, எலும்புகள் உடைந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது. அப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னா இப்போ இந்த கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கெல்லாம் அவங்களுடைய எலும்புகளுக்கு வலு சேர்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஒரு 30 வயசுக்கு அப்புறம் பெண்களுக்கு எளிமையாகவே எலும்பு மெலிவு நோய் ஏற்படும். 40 வயசுக்கு அப்புறம் ஆண்களுக்கு எலும்பு மெலிவு நோய் வந்து ஏற்படும். ஸோ அந்த ஏஜ்லேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம இப்போ இருந்தே சாப்பிடும் போதும் அல்லது 30-40 வயதுகளுமே பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே நமக்கு ஏற்படாது. வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்குங்க. அதாவது உயர்தர கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்றுக்குள்ள அந்த குடல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குடல்களில் பூச்சி தொந்தரவுகளால் ஏதாவது நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா பூண்டு நீங்கள் சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்கனாலே அந்த பூச்சி தொந்தரவுகள் உங்களுக்கு அகன்றிடும். அதே போல் உடலில் வந்து வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய நிறைய வாயு கோளாறுகளையுமே பூண்டு வந்து நீக்கிடும். உணவை செரிமானம் செய்கிறதுக்கு அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், அந்த அமிலங்கள் வந்து போயிருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆசிட்ஸ் எல்லாம் வந்து சமச்சீர் தன்மையை கரெக்டாக பாதுகாக்கும். கரெக்டாக அந்த அமிலங்கள் சுரந்து உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சில பூண்டு பற்களை நன்றாக இடித்து 1 ஸ்பூன் அளவு வாயில் போட்டு சிறிது வெந்நீர் சேர்த்து அருந்தும் போது வாயு கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள் வந்து
நீங்கும். அதே போல் பூண்டு வந்து நீங்கள் உணவுகளை சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் கரெக்டாக செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்படும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நீரிழிவு அப்படின்ற அந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு வந்து கட்டுக்குள்ளே வந்து நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் பாதுகாக்கப்படுங்க. வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் பூண்டு சாப்பிட்டு வருவது அவர்களுடைய உடல்நலத்தை மேலும் சீர்கேடாமல் பாதுகாக்கும் அப்படின்ட்டு தான் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ இந்த பூண்டில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது. அதனால் இது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காதீங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடு செய்யும். அப்போ கட்டுப்படுத்தி அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னாலும், வரும் காலத்தில் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் தொடர்ந்து பூண்டு வந்து உணவுகளை சமைத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஆரோக்கியம். புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம். டயாசல்ஃபைடு, செலினியம் போன்ற இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் வந்து இயற்கையாகவே பூண்டில் அதிகமாக இருக்குங்க. இப்போ இந்த 2 வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை மீண்டும் வளராமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக அவங்களுடைய அந்த புற்றுநோயினுடைய தீவிரத்தன்மையை குறைச்சி அவங்களை சிறிது சிறிதாக குணமடைய செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து அந்த புற்றுநோய் செல் பரவலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். புற்றுநோய் செல் பரவாமலும் தடுக்கலாம். பரவிருக்கக்கூடிய செல்களையுமே நீங்கள் விடுதலை பெறலாம். உங்களுடைய உடலில் வந்து நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நீங்கள் வெளியேற்றி நச்சு நீக்கம் செய்கிறதுக்குமே பூண்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பக்கத்தில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளியேறக்கூடிய நிறைய அந்த நச்சுக்களை வந்து சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நச்சுக்கள் கலந்திருக்கக்கூடிய உணவுகளையுமே அவங்க சாப்பிடுவாங்க. அந்த என்விரான்மெண்ட்லேயே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நீரில் மிகச்சிறிய அளவில் இருக்கக்கூடிய இந்த லெட்டு, பாதரசம் இதெல்லாமே அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் தான். ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் வசிக்கிறவங்களாம் தினந்தோறும் அல்லது வாரத்தில் 3 முறையாவது உணவில் பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அந்த எல்லாமே வந்து பூண்டில் இருக்கக்கூடிய இயற்கையான ரசாயனங்களுடைய தன்மையால், அந்த வேதிப்பொருட்களுடைய தன்மையால் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும். ஸோ அப்போ உடலை வந்து எந்த கழிவுகளும் கிருமிகளும் அட்டாக் ஆகாத அளவுக்கு நீங்கள் அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளலாம். அந்த ரசாயனங்களை வந்து நீங்கள் நச்சு நீக்கம் செய்து கொள்வதற்கு பூண்டு உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். கண்கள் நலம் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். ஸோ இந்த கண்கள் வந்து பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வேலைகளை சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைய காலங்களில் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணும்போது கண் சார்ந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அதே போல் இந்த கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்காமல் போகிறதால கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூண்டெல்லாம் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கண்களில் ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை நீக்கி கண் பார்வை திறனை தெளிவாக்குது. கண்களில் கருவிழியினுடைய ஆற்றலையுமே பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் மேம்படுத்துங்க. இதன் மூலமாக கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் முதல்ல உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமலும் நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்குமே பூண்டு வந்து தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். அதை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் சரி அல்லது உணவுகளை சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே சரி கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். வாய் மற்றும் பற்களினுடைய நலம் மேம்படுவதற்கு பூண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக், உயர்தர கிருமி நாசினி வேதிப்பொருட்களை தனக்குள்ளே கொண்டு இருக்குங்க இல்லையா? இப்போ தினமும் பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு வாய் துர்நாற்றம், பற்களில் சொத்தை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, வீக்கம் ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகிறது, கிருமி தொற்று ஏற்படுவது, உமிழ்நீரினுடைய தரம் வந்து ரொம்ப கெட்டு போயிடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே நீங்கள் மேம்படுத்தி கொள்வதற்கு கிருமிகளினுடைய தாக்கத்தில் விடுபட்டு சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கெல்லாம் பூண்டை நீங்கள் நல்லா மென்று சாப்பிடணும். அப்போ தான் அந்த பல்வலி, ஈறுகள் வீக்கம் போன்றவெல்லாம் நீங்கும். ஸோ இந்த நன்மைகளை பெறுவதற்கு அன்றாடம் தொடர்ந்து தினமும் நம்மளுடைய சமையலில் பூண்டு நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. பச்சையாகவும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.